எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எப்பொழுதும் அவர் ஒரு பரப்புரை துவங்குகிறார் என்றால் எதிர்க்கட்சியை கண்மூடித்தனமாக தாக்குவதை வழக்கமாக கொண்டிருப்பவர். அதேபோல் தான் இப்பொழுதும் பேசி வருகிறார். அவர் எந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதெல்லாம் மறந்துவிட்டார். பெண்களுக்கு எல்லோருக்கும் இலவசமாக செல்ஃபோன் வழங்கப்படும், மானிய விலையிலே ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அதையெல்லாம் செய்யாத பழனிசாமி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைந்த பிறகு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய அத்தனை திட்டங்களையும் செய்துவிட்டோம். ஒன்றிய அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நீட் தேர்வு ரத்து போன்றவற்றை தான் செய்ய முடியாத சூழல். அதையும் மக்களிடத்தில் விளக்கமாக எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிடவில்லை. 2 முறை ஒன்றிய சட்டமன்றத்திலே அதற்காக தீர்மானம் நிறைவேற்றி அதை அனுப்பிய பிறகும் ஒன்றிய அரசு அதை பாராமுகமாக இருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு அஞ்சாது பொதுமக்களும் அவருடைய பொய் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.